நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 6/6/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் வைகாசி மாதம் 23ஆம் தேதி, ஜூன் மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30. குளிகை 6 மற்றும் 7:30. யமகண்டம் 1:30 மற்றும் 3. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று இரவு 11:14 வரை சஷ்டி, பின்பு சப்தமி நட்சத்திரம். இன்று அதிகாலை 3:43 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். யோகம் இன்று அதிகாலை 3:43 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 3:43 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். மேஷம் ராசி நேயர்கள். இந்த விரயங்கள் ஏற்படாமல் இருக்க விழிப்புணர்ச்சியுடன் தேவைப்படுவதாக இருக்கக்கூடும். பணம் வந்த நிமிடத்திலேயே செலவாகக்கூடிய சூழல் இருக்குங்க. நல்லதொரு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. புதியவரால் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். அருகில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. எதிலும் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி கொடுக்கும். திருமண முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். திறமைகள் வெளிப்படும் நாளாக கொடுங்க. பல வகையிலும் முன்னேற்றம் இருக்கும். சொத்து தொடர்பாக எடுக்கும் காரியங்கள் வெற்றி இருக்கும். இழுபறியான நிலை ஏற்பட்டது போக போக சரியாகும் என்று சிலருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம் மகிழ்ச்சி கொடுக்கும். சுப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். அந்நிய தேச பயணங்கள் கூட வெற்றியை கொடுக்குங்க. என்று பெண்கள் நிறைவான வாழ்க்கை வாழ்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். நடக்கும் காரியங்களை மட்டும் கூர்ந்து கவனியுங்கள். காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதலை விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது என்று மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். சுலபமாக கல்வியில் ஜெயிப்பீர்கள். மாணவர்களுக்கு இன்று திறமைகள் வெளிப்படும் நான் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று விழிப்புணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்குங்க. எதிலும் உங்களுக்கு நன்மை தேடி வரக்கூடும். எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி கொடுக்கும். திறமைகள் வெளிப்பாடும் நாளாக இருக்கக்கூடும். என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பரணி என்று எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக கையில் வரக்கூடுங்க. இழுபடியான நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். தொலைந்து போன பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்க கொடுங்க. என்று நிதானமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். யாருடைய பிரச்சனைகளுக்கும் செல்ல வேண்டாம். என்று நீங்க மன அழுத்தம் கொஞ்சம் ஏற்படக்கூடும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். கிருத்திகை இந்த நாள் உங்களுக்கு மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். சிரமங்கள் எல்லாம் கண்டிப்பாக சரியாகி விடக்கூடும். ஏதிலும் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். பணம் வந்த நிமிடத்திலேயே செலவாக கூடிய சூழல் இருக்கும். பார்த்துக் கொள்ளுங்கள். புதிய தொடர்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாகுங்க. என்று நீங்க முடிவுல தெளிவாக எடுப்பது மிக நல்லது. யாரையும் என்று நீங்க கடிந்து கொள்ள வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. எல்லாம் உங்களுக்கு சிரமம் இல்லாமல் செல்லக்கூடுங்க. சுபம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு காரியங்களை பற்றி இருக்கும். விரயங்களால் உங்களுக்கு மன அமைதி கொஞ்சம் குறையும். பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் தீர்க்கமான முடிவெடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருப்பீர்கள். வரவு வருவதற்கு முன்னே செலவுகள் காத்திருக்க கூடும். வீட்டு விவகாரங்கள் வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. அறிவு திறமை என்று புலப்படக்கூடுங்க. இனிமையான பேச்சின் மூலம் முன்னேற்றம் இருக்கும். எதிலும் வெற்றி வகை சூட முடியும். தேவையான பண உதவி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். திறமையாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தீர்க்கமாக யோசித்து எதிலும் முடிவெடுப்பீர்கள். நல்லதொரு புத்தி கூர்மை ஏற்படக்கூடுங்க. அறிவு திறமை என்று பலப்படக்கூடும். என்று அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். திறமையாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள்.
பாராட்டும் புகழும் கிடைக்கப் பெறுவீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செயல்களை வெற்றி ஏற்படக்கூடும். பல வகையில யோகம் ஏற்படக்கூடுங்க. என்று அடுத்தவருக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இனிமையாக பேசி இன்று காரியம் ஈடுபடுவீர்கள். பெண்கள் இன்று விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காதல மட்டும் கொஞ்சம் குளறுபடிகள் இருக்கும். அதுவும் போக போகத்தான் சரியாகும். காதல கொஞ்சம் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. பதட்டமோ குழப்பமோ இல்லாமல் இருப்பது மிக நல்லது. காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. என்று மாணவர்கள் அடுத்த ஒரு விஷயத்தில் தலையீடுகள் செய்ய வேண்டாம். கல்வியில் சிறந்து விளங்கக்கூடும். மாணவர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை என்று மனம் உவந்து அடுத்தருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். காரியங்கள் கண்டிப்பாக சூடு பிடிக்க தொடங்கும். யதார்த்தமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சுறுசுறுப்புடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். வீட்டு விவகாரங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. ரகசியங்களை பாதுகாத்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். ரோகிணி குடும்ப உறவுகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் சரியாக கூடுங்க. எதிலும் உங்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். மன வலிமை கண்டிப்பாக கூடுங்க. தைரியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. நல் வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்று ஓரளவு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மிருக சிரிஷம் நட்பால் நல்லது நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி வெற்றியை கொடுக்கும். எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். நல்ல நிலைக்கு உயர்ந்து செல்வீர்கள். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டமும் தேடி பெறக்கூடுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். என்று ஓரளவு நல்ல நாளாக இருக்கக்கூடும். நட்பு மட்டும் உங்களுக்கு விரைவடையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் என்ற சிரமங்கள் எல்லாம் சரி செய்து முன்னேற்றமான வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடும். நல்லவரின் நட்பு என்று ஏற்படக்கூடும். நலம் காணும் நாளாக இருக்கக்கூடும். பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடுங்க. குடும்பத்தில் கூதுகளும் பிறக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். இனிய பயணங்களை இன்று மேற்கொள்வீர்கள். சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை கிடைப்பதற்கான சூழல் இருக்கும். எதிர்பார்த்தபடி எல்லாம் அமைந்து விடக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் இன்று நீங்க தனி கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். தேவையற்ற இடமாற்றம் போன்றவை ஏற்படக்கூடும். மற்றவர்களுக்காக பரிந்து பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். அடுத்தவருக்கு உதவியில் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். பாதுகாப்பு குறைபாடுகளை சரி செய்து கொள்ளுங்கள். வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். குடும்பத்தின் மகிழ்ச்சி நிலைத்து காணப்படக்கூடுங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் உண்டாகக்கூடும். மனம் ஒன்று மகிழ்ச்சி அடையக்கூடுங்க. எதிர்பாராத திருப்பங்களும் ஏற்படக்கூடும். நெருக்கடியில் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று நீங்க நல்ல நிலைக்கு உயர்ந்து செல்வீர்கள். பெண்கள் என்று விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களையும் திருப்பமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் முன்னேற்றம் இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் முடிவுகளில் தெளிவு ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதல் நீங்க பதட்டப்படாமல் குழப்பப்படாமல் இருக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக கைகூடும். என்று முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம் என்று துடிப்புடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். வரவேண்டிய பணம் எல்லாம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. எல்லாவற்றிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி இன்று காப்பாற்றி கொடுப்பீர்கள். செயல்களில் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லும். என்று உங்களுக்கு முயற்சி திருப்பு முனையாக இருக்கும் நாள் என்று கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. திருவாதிரை
தொட்ட குறை பட்ட குறை எல்லாம் சரியாகி விடக்கூடும். எதிர்த்து செயல்பட்டவர்கள் கூட விலகி செல்லக்கூடும். நுட்பமான அறிவை இன்றி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். நெடுநாளைய ஆசைகளை இன்று நிறைவேற்றிக் கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. தைரியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். குடும்பத்தார் உங்கள் மீது அன்பு கொள்வார்கள். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பங்கள் ஓரளவு கைகூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. புனர்பூசம். எதிலும் தைரியமாக செயல்படுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கனக்கச்சிதமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியும். என்று துரிதமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும் நாள் என்றே சொல்ல முடியும். கடகம் ராசினியர்கள். என்று எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. மகிழ்ச்சி தரக்கூடிய வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் சேர்க்கக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடும். பகை ஒன்று நட்பாக கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் வழியில் பெருமையான தகவல் வந்து சேருங்க. அயல்நாட்டு முயற்சி அனுகூலத்தை கொடுக்கும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கக்கூடும். முக்கிய முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடுங்க. சாதகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். என்று நீங்க நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர்களை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். பல வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். கடன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். தேவையான பண உதவி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதையும் சாதிக்கக்கூடிய திறமையும் சாமர்த்தியமும் வெளிப்படக்கூடும். சிக்கல்கள் ஓரளவு விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பெண்கள் இன்று குடும்பத்தை அற்புதமாக வழிநடத்தியவர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று வாக்கு பலிதம் உண்டாகுங்க. மனதிற்கு இனிய செய்திகள் வரக்கூடும். எதையும் சாமர்த்தியமாக ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். என்ற காதலில் நெருக்கடிகள் இருக்கும். விட்டு கொடுங்கள், அமைதியுடன் செயல்படுங்கள். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். குடும்பத்தாருடன் இணக்கமாக இருங்கள். குடும்பத்தில் எதையும் கலந்து பேசுங்கள். என்று மாணவர்களுக்கு நல்ல விஷயங்களை ஆர்வம் ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கண்ணமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பணம் வந்து நிமிடத்திலேயே செலவாகக்கூடிய சூழல் இருக்குங்க. நல்லது கட்டுதல்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இழுபறியான காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். சுப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். மனதிற்கு இனிய செய்திகள் வரக்கூடும். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டமும் தேடி வரும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பூசம். குழந்தைகளிடம் அன்பாக நடந்து கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனப்பதட்டம், குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். செய்கின்ற செயலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெற முடியும். இன்று எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். இன்று காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். இனிமையாக பேசி பொழுதை கழிக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ஆயில்யம். என்று வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சோதனையும் கடந்து கண்டிப்பாக சாதிப்பீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். சேமிப்பை அதிகப்படுத்த வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கக்கூடும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நெருக்கடியில் இருந்தாலும் சமாளித்து விட முடியும். என்ற முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். இந்த நாள் நீங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். என்று சுய கௌரவம் உங்களுக்கு மேலோங்கி விடக்கூடும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஆர்வம் என்று வெளிப்படக்கூடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பதட்டம் இல்லாமல் செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். நிறைவாக பணிகளை இன்று மேற்கொள்வீர்கள். என்று அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு காண்பீர்கள். என்று சொத்து பிரச்சனைக்கு கூட தீர்வு கிடைக்க கொடுங்க. நன்மைகள் உங்களை தேடி வர கொடுங்க. என்று அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தள்ளிகள் செய்ய வேண்டாம். எதையும் யோசித்தும் சிந்தித்தும் செயல்படுத்தினால் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். யாரையும் இன்று நீங்க குறைவாக பேசிவிட வேண்டாம். அதை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். சுய கௌரவம் கண்டிப்பாக மேலோகும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கொடுங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் தலையீடுகள் செய்யாமல் இருக்க பாருங்கள்.
மனப்பதட்டம் துளி கூட வேண்டாம். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. இன்று புகழ் மிக்கவர்களை சந்தித்து மகிழும் நாளாக இருக்கக்கூடும். பெண்கள் இன்று தொழில் வளர்ச்சி மேலோங்கும், காரியங்களை வெற்றி இருக்கும். பெண்களுக்கு இன்று நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். கூட்டு முயற்சி வெற்றியை கொடுக்கும். குடும்பத்தில் உங்களுக்கு இதமான சூழலும் வெளிப்பட கொடுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுக்காது. காதலை விட்டு கொடுத்து சென்றால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை கொள்ள வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். தங்கு தடையின்றி கல்வி நடைபெற கொடுங்க. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். இன்று மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று உடல் உழைப்பு அதிகரிக்கக்கூடும். காரியங்களை கூட ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். சிரமங்களை எல்லாம் கண்டிப்பாக சரி செய்து கொள்வீர்கள். புத்துணர்ச்சியுடன் இன்று நீங்க காணப்படுவீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். என்று ஓரளவு விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக இருக்க கொடுங்க. புதிய தொழில் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. பூரம். அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விவசாய துறையில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விட முடியும். செயல்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு நிர்வாக பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திரம். பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். குடும்பத்தாருடன் கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு காட்டுவீர்கள். தெய்வீக சிந்தனை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். என்று உங்களுக்கு முயற்சி திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். இந்த நாள் நீங்க துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் என்று தயவு செய்து நீங்க பிறர் விஷயங்கள்ல மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். தெய்வீக சிந்தனை கண்டிப்பாக மேலோங்கும். தேவைகள் எல்லாம் ஓரளவு பூர்த்தியாக கூடும். பழைய பிரச்சனைக்கு இப்பொழுது முடிவு கிடைக்குங்க. நல்லதொரு முடிவெடுக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. மறதியால் நின்ற பணியை மீண்டும் செய்து முடிப்பீர்கள். தொழில் தொடர்பாக புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடுங்க. எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடும் முன்பு தயக்கம் ஏற்பட்டு பின்னர் தெளிவு உண்டாகும். குடும்பத்தில் திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். கணவன் மனைவிக்கு இடையே எதையும் பேசி தெளிவுபடுத்திக் கொள்வது நல்லது. நன்மைகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று யதார்த்தமாக செயல்பட்டதிலும் வெற்றி பெறுவீர்கள். செல்வ நிலையை சீரான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். என்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். பெண்கள் இன்று விரைவாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அதிர்ஷ்டகரமான சில சூழல் வெளிப்படக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று திட்டங்களை இன்று ஏற்படுத்திக் கொண்டு வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று கூடுதல் பொறுப்புகள் வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். காதலை இப்போதைக்கு முடிவு காண வேண்டாம். போகட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் சரியாக நடக்கும். என்று மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். கல்வியில் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். என்று மாணவர்கள் உயர்கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். வெகு விரைவாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் கண்டிப்பாக சூடு பிடிக்க தொடங்கும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வெற்றி இறக்கும். சாதகமான போக்கு ஏற்படக்கூடும். என்று உங்கள் செயல்களுக்கு இருந்த தடைகள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடுங்க. அஸ்தம். இரவும் பகலும் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்களில் கூட வெற்றி ஏற்படக்கூடும். புகழ்மிக்கவரின் சந்திப்பு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். தெய்வீக சிந்தனையும் இன்றி ஏற்படக்கூடும். திடீர் குழப்பம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகுங்க. என்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும்.
ஆலய வழிபாட்டினால் ஆனந்தம் கொள்ளும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சித்திரை என்று சாதகமான போக்கு ஏற்படக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடுங்க. மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடுங்க. பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். முடிவுகளை மட்டும் தெளிவாக எடுக்க வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் வெற்றி இருக்கும். அனைவரையும் அனுசரித்து சென்றால் முன்னேற்றம் இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு சுக வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை ஏற்படக்கூடுங்க. எதையும் சாதிக்கக்கூடிய திறமை வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று தயவு செய்து பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். சொந்த பந்துகளால் வந்த துயர் விலகி செல்லக்கூடும். நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறுங்க. நிதானத்தை மட்டும் நீங்க கடைபிடிக்க வேண்டும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். விரதம், வழிபாடுகளை நம்பிக்கை கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். சிரமங்களை இன்று கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்து விடுவீர்கள். இன்று அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டாலும் விலகி செல்லக்கூடுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களை வெற்றி இருக்கும். தாமதமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெற முடியுங்க. பண வசதிகள் கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கும். விரிவாக்கம் தொடர்பான காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். இழுபறியான காரியங்களை கூட கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. நடைபெறாமல் இந்த காரியம் நடைபெறக்கூடும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த உதவி, பதவி உயர்வு போன்றவை கிடைக்க கொடுங்க. சில பணிகள் கால தாமதமாக நடந்தாலும் சுறுசுறுப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். என்று பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபடுவீர்கள். பெண்கள் இன்று மனப்பதற்றத்துடன் காணப்படுவீர்கள். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். காதல் உங்களுக்கு புரியாத புதிரை ஏற்படுத்தும், குழப்பத்தை ஏற்படுத்தும். அதுவும் போக போக எல்லாம் சரிப்படுத்தும். காதலில் இப்போதைக்கு விட்டு பிடியுங்கள். எல்லாம் கைகூடுங்க. என்று மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் கண்டிப்பாக இருக்கட்டும். தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு என்று பொறுப்புகள் உண்டாகும் நான் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை என்ற அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாக கூடும். எதிர்பார்த்த பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. இழுபறியான காரியங்களை முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். திறமைகளும் ஒரு பக்கம் வெளிப்படக்கூடும். சுறுசுறுப்பு இன்றி ஏற்படக்கூடும். என்று நீங்க கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. சுவாதி இன்று காரியங்களை வெற்றி இருக்குங்க. மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். இழுபறியான காரியங்களை முன்னேற்றம் இருக்கும். சொந்த பந்தங்களால் துயர் விலகி செல்லக்கூடுங்க. நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றி இருக்கும். முன்பின் தெரியாத நபரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். என்று உங்களுக்கு லாபம் வரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். பயம் வேண்டாம். விசாகம் குடும்பத்தாரை அனுசரித்து செல்வது நல்லது. காரியங்களை யோசித்து செய்வது மிக நல்லது. அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்தால் வெற்றி ஏற்படக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு முயற்சி திருப்பு முனையாக இருக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்ற சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்படுவீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு நலம் காணக்கூடிய சூழல் இருக்கும். தொட்டது துலங்கும் நாளாக இருக்க கொடுங்க. தன வரவு தாராளமாக இருக்கக்கூடும். பேச்சில் உங்களுக்கு கணிப்பு பிறக்க கொடுங்க. வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முன் வருவீர்கள். இழுபறியாக இருந்த காரியங்கள்ல கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். எண்ணற்ற மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்க கொடுங்க. புதிய தொடர்புகளால் லாபம் கிடைக்க பெறுவீர்கள். வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். திறமைகளால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். அதன் மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். செயல்திறன் அதிகரிக்க கொடுங்க. சிறப்பான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது. நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் ஏற்படும். சிறிய அளவில் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள், அது போதும். பெண்கள் இன்று விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று மனப்பதட்டம், குழப்பம் கொஞ்சம் இருக்க கொடுங்க. பெண்கள் எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்வது மிக நல்லது. காதலில் நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்கின்றது. காதல் இப்போதைக்கு சந்தேக பார்வை எதுவும் வேண்டாம்.
பொறுமையும் நிதானமும் இருக்கட்டும். இல்லத்தில் சொல்லி அதற்கான முடிவு காணுங்கள். என்று மாணவ கண்மணிகள் படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை தவிர வேறு எதிலும் ஆர்வம் இருக்கக்கூடாது. முடியாதது என்று ஏதும் இல்லை. விளையாட்டுத் துறையில் கூட வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படும் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று நீங்க எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். காரியங்களை கூட கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். கடினமான பணிகளையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனப்பதட்டம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். சொந்த பந்தங்கள் வருகின்ற இருக்க கொடுங்க. கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். வாழ்க்கை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். வருமானம் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. அனுஷம். என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். விரைவாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தையும் இன்று நீங்கள் நன்கு வழிநடத்துவீர்கள். செம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். இரவும் பகலும் உழைத்து உழைப்பதற்கு நல்ல பலன் கிடைக்கும். பொது விஷயங்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு. உங்கள் வேலை ஒன்று இருந்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. கேட்டை. என்று சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காரியங்களை கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். முடிவுகளை கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மதிப்பு மரியாதை அந்தஸ்து கண்டிப்பாக உயரக்கூடுங்க. மிகவும் நேர்மையாக செயல்படுவீர்கள். சுறுசுறுப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முயற்சி உங்களுக்கு திருப்ப முனையாக இருக்க கொடுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்று பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள் என்று நீங்க தயவு செய்து யாருடைய விஷயத்திலும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். கொடுக்கல் வாங்கல்களை எல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் எல்லாம் சூடுபிடிக்கும். முயற்சிகள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வெகு விரைவாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். வருமானம் கண்டிப்பாக உங்களுக்கு திருப்தி ஏற்படுத்தி கொடுக்குங்க. என்று புகழ்ச்சி அடையும் நாளாக இருக்கக்கூடும். மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்று சுறுசுறுப்பு மேலோங்கும் நாளாக இருக்கக்கூடும். இழுபறியாக இருந்த காரியங்களை கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. யாரையும் குறைவாக எண்ணிவிட வேண்டாம். வங்கியில் இருப்பு கூடிவிடும். வாங்கிய கடனை திருப்பி செலுத்த மன நிம்மதி அடைவீர்கள். தொழில் தொடர்பான பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். செயல் திறமை மூலம் கடினமான பணியும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். மேல் அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்க பெறுவீர்கள். அதிகாரம் செய்யக்கூடிய சூழல் உருவாக கூடுங்க. என்று மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். இன்று சுயமரியாதை வெளிப்படக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். பெண்கள் இன்று மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக உருவாக்கிக் கொள்வீர்கள். எதையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தெளிவு ஏற்படக்கூடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று காதல் பெரிய அளவில் பிரச்சனை கொடுக்காது. போக போக எல்லாவற்றையும் சரிப்படுத்தும். காதலை இப்போதைக்கு விட்டு பிடியுங்கள், அது போதும். என்று மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. உயர்கல்வியில கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். பாராட்டும் புகழும் ஏற்படக்கூடுங்க. என்று தடைகள் உடைத்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடுங்க. வரவேண்டிய பணம் எல்லாம் கண்டிப்பாக வரக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் இன்று காப்பாற்றி கொடுப்பீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. முயற்சி உங்களுக்கு திருப்ப முனையாக இருக்கக்கூடும். எதிலும் விவேகமுடன் செயல்படுவீர்கள். என்று நீங்க மன அமைதியுடன் காணப்படும் நாள் என்று சொல்ல முடியும். போராடும். என்று நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கங்களையும் இன்று நீங்க கற்றுக்கொள்வீர்கள். என்று உங்களுக்கு எல்லாம் திருப்ப முனையாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்களை ஆர்வம் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சிந்தனை வளம் பெருகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திராடம். கவன நடைமுறையை பின்பற்ற வேண்டும். காரியங்கள் ஓரளவு அற்புதமாக நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும்.
வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். செம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். பல வகையில உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. சிக்கல்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் இந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். என்று தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலம் வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். விரைவாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி பெறப்படக்கூடுங்க. ஆலய வழிபாட்டில் ஆனந்தம் கொள்வீர்கள். மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உயர்ந்து விடக்கூடும். உத்தியோக முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். எதிர்பாராத விதத்தில் வரவுகள் வந்து சேருங்க. என்று எல்லாவற்றிலும் லாபம் கிடைக்கக்கூடும். மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயர்ந்து விடக்கூடும். எதிர்ப்புகள் எல்லாம் விலகி செல்லக்கூடுங்க. கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மன மகிழ்ச்சியுடன் செயல்படுவீர்கள். எடுக்கும் முயற்சிகளும் முன்னேற்றம் இருக்கும். சாதகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். மேல் அதிகாரிகளின் பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி நிலைத்து காணப்படக்கூடுங்க. குடும்ப பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். சிம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். சொத்து பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்குங்க. பெண்கள் இன்று வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களையும் அனுசரித்து செய்வீர்கள். பெண்களுக்கு இன்று தன வரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். பெண்கள் எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்வது மிகவும் சிறப்பை கொடுக்குங்க. என்று காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதலில் கொஞ்சம் விட்டு பிடிப்பதும் பதட்டம் இல்லாமல் இருப்பதும் மிக நல்லது. என்று மாணவர்கள் வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் தேடி வரக்கூடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்று கனவுகள் கண்டிப்பாக நினைவாக கூட்டும். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். உணவு கட்டுப்பாட்டினை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நிறைவாக இன்று நீங்க பணிகளை மேற்கொள்வீர்கள். எதையும் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தன்னிடைகள் செய்ய வேண்டாம். காலப்போக்கில் உங்கள் பிரச்சனைகள் சரியாகுங்க. என்று ஓரளவு நினைத்தது நிறைவேறும் நாளென்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். திருவோணம் சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விடுவீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். திருமண முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். யதார்த்தமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். என்று உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விட முடியும். இந்த நாள் உங்களுக்கு கடன் பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அவ்விட்டம் சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வீடு பூமி மூலம் லாபம் ஏற்படக்கூடும். ஆதாயம் தரக்கூடிய வேலைகளை ஈடுபடுவீர்கள். திருமண பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக நடைபெறக்கூடும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பதினால் நல்ல பிள்ளை என்ற பெயரை எடுப்பீர்கள். என்று உங்களுக்கு தெய்வீக சிந்தனை ஏற்படும் நாளாக இருக்க கூடுங்க. மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் என்று நீங்க எதிலும் விரைவாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அதிர்ஷ்டகரமான சில சூழல் வெளிப்படக்கூடும். நட்பு வட்டமும் இன்று விரிவடை கொடுங்க. வாகனம் வாங்க முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்கும். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். பரிகாரம் என்ற பெயரில் எந்த ஒரு வீண் விரயம் செய்ய வேண்டாம். சம யோசித புத்தியால் செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். யாரையும் இன்று நீங்க பிடிவாத குணத்தினால் எதையும் சாதித்து விட முடியாது, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. வங்கியில் இருப்பு கண்டிப்பாக கூடிவிடும். முயலங்கள் முடியாதது எதுவும் இல்லை. பிள்ளைகளால் நன்மை ஏற்படக்கூடும். எடுத்த முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் ஏற்படக்கூடும். சுபகாரிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். திருமண முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையே சந்தோஷம் நிலவக்கூடும். கஷ்டம் இல்லா சுக வாழ்க்கை ஏற்படக்கூடும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பல சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் மனதிற்குள் தோன்றும். என்று கூடுதல் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். எதையும் சிந்தித்து செயல்படுத்தினால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடுங்க. என்று பெண்கள் அதிர்ஷ்டகரமான சில சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். சங்கடங்களையும் கண்டிப்பாக தீர்த்துக் கொள்வீர்கள். முன்னேற்றமான வாழ்க்கையும் கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று காதல் கொஞ்சம் குளறுபடியாக இருக்கும். காதலை இப்போதைக்கு நீங்க அமைதியாக செயல்பட வேண்டும். பொறுமையும் நிதானமும் இருந்தால் மட்டுமே வெற்றி ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் படியுங்கள். படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். கல்வியில் சிறந்து விளங்க முடியும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். இந்த முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். சொக்க தங்கமாக கண்டிப்பாக காணப்படுவீர்கள். மதிப்பு மிக்க சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. லாபம் இன்று கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முயற்சியும் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். கௌரவம், அந்தஸ்து உயரும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சதயம். இன்று பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்கும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். லாபம் சீராக வந்து கொண்டிருக்கும். புதிய தொழில் தொடங்கலாமா என்ற எண்ணம் இருக்கும். நேற்றைய பிரச்சனைக்கு இப்பொழுது முடிவு கிடைக்குங்க. என்று உங்களுக்கு பலருடைய ஆலோசனை கண்டிப்பாக வெற்றிக்கு வழிவகுக்கும். புரட்டாதி. இனிமையாக பேசி பழகுவீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அனுபவபூர்வமான அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். பிள்ளைகளுக்கு என்ன வேண்டுமோ வாங்கி கொடுப்பீர்கள். என்று உதாசீனப்படுத்தியவர் மத்தியில் சிறந்து விளங்கி காட்டுவீர்கள். பணம் கொடுக்கல் வாங்குகளை மட்டும் ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். அது போதுங்க. மீனம் ராசினியர்கள். என்று பொது பிரச்சனைகளுக்கு மட்டும் தயவு செய்து செவி சாய்க்க வேண்டாம். சொந்த வந்தங்களால் வந்த துயர் விலகி செல்லக்கூடும். நிதானத்தை கடைபிடித்தால் எதிலும் வெற்றி இருக்கும். விரதம் வழிபாடுகளில் உங்களுக்கு நம்பிக்கை கூடும். இழுபறியான காரியங்களை கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சி வெற்றியை கொடுக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். எதிலும் உங்களுக்கு துணிச்சல் அதிகரிக்க கூடுங்க. எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். மேல் அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்க கொடுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிலவ கொடுங்க. இன்று யாரையும் இன்று தரக்குறைவாக எண்ணிவிட வேண்டாம், பேசிவிட வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தொழில் தொடர்பாக எடுக்கும் முடிவுகள் வெற்றி இருக்கும். கடினமான பணியும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எதிலும் முன்னேற்றம் காத்திருக்க கொடுங்க. வாகனம் வாங்கும் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். வருமானம் உங்களுக்கு திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். கனவுகள் உங்களுக்கு நனவாக கொடுங்க. இழுபறியாக இருந்த காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். விரதம் வழிபாடுகள் உங்களுக்கு நம்பிக்கை கூடிவிடுங்க. சொத்து பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். உடல் ஆரோக்கியம் இன்று கண்டிப்பாக சிறப்பாக இருக்கக்கூடும். நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள். உணவு கட்டுப்பாடு எப்பொழுதும் போலவே இருக்கட்டும். ஆதாயம் தேடித்தான் வரக்கூடுங்க. என்று சின்ன விஷயம் கூட லாபமாகத்தான் முடியும். பயப்பட வேண்டாம். முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். அதனால் கௌரவம், அந்தஸ்து உயரக்கூடும். இடம் பூமி வாங்கும் முயற்சி கூட வெற்றியை கொடுக்குங்க. பணவரவும் சீராக இருக்கக்கூடும். பெண்கள் இன்று நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பழைய பிரச்சனைக்கு இப்பொழுது முடிவு கட்டுவீர்கள். பெண்கள் இன்று விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்ளும் நாக கொடுங்க. திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். மன அமைதியுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். பொறுமையாக செயல்படுங்கள், அது வெற்றியை கொடுக்கும். என்று மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். உயர்கல்வியில் சுலபமாக ஜெயித்து காட்டுவீர்கள். தடைகளை உடைத்திருந்து வெற்றி பெறுவீர்கள். மாணவர்கள் இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ள கொடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வத்துடன் செயல்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்ற எண்முகம் கொடுத்து அனைவரிடமும் பேசுவீர்கள். காரியங்களை எல்லாம் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. எப்படிப்பட்ட விஷயங்களிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். முன் யோசனையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொந்த பந்தங்களால் வந்த துயர் விலகி செல்ல கொடுங்க. கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி. பண தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் ஏற்படக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூட்டும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க.
எதிர்மறையான எண்ணங்கள் அவ்வப்போது தோன்ற கொடுங்க. நீங்கள் உண்டு. உங்கள் வேலை உடன் இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். சுலபமாக பணிகளை மேற்கொண்டு முன்னேற்றம் ஏற்படும் நான் என்று சொல்ல முடியுங்க என்று நீங்க யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். ரேவதி, அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றம் இருக்கும். காரியங்களும் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி விடுவீர்கள். சிரமங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பண வரவையும் இன்று நீங்க அதிகப்படுத்துவீர்கள். சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். பங்காளி சண்டைகள் முடிவுக்கு வரக்கூடும். நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கையிலும் உங்களுக்கு காசு பணம் புழங்கும் நாளாக இருக்கக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.